ஹாய் ஹலோ வணக்கம். அனில் விஸ்வநாத் டைரக்ஷனில் தெலுங்கில் வெளியான 28 டிகிரி செல்சியஸ் இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தினோட டைரக்டர் வந்து அனில் விஸ்வநாத். இந்த படத்தில் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நவீன் சந்திரா அண்டு ஷாலினி வட்னிகட்டி அப்படிங்கிற ஒரு ஹீரோயினி. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ரிவ்யூ பொறுத்தளவுக்கு நம்ம எல்லா படங்களும் கலந்து போடுறோம் இல்லையா, அதனால் வந்து உங்களுக்கு எந்த படம் வேணுமோ அந்த படத்தோட ரிவ்யூ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ், அந்த காலேஜில் வந்து மருத்துவம் படிக்கக்கூடிய ஒரு ஹீரோயினி, அதே காலேஜில் மருத்துவம் படிக்கக்கூடிய அனாதையான ஒரு பையன். அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் தான் ஹீரோ, கார்த்திக் அவன் பேர். அவர் வந்து நவீன் சந்திரா. அந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு பார்க்குறாரு. பார்த்த உடனே சூப்பரான லவ்வுக்கு போயிடுறாரு. அந்த பொண்ணும் இந்த பையனை பார்த்த உடனே அருமையான லவ்வுக்கு போயிடுது. 2 பேரும் உயிருக்கு உயிரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 2 வருஷம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் நம்ம 2 ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கிறாங்க. சின்ன சின்ன சண்டைகள் வரதான் செய்யும், வந்தாலும் எப்படி ஒன்று சேர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. நினைக்கும் போது பொண்ணு போய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாப்பா இந்த மாதிரி நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். அந்த பையன் பேர் கார்த்தி. அவன் வந்து அனாதையான பையன், அதனால் ஜாதி மதம்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எங்கள் காதலுக்கு சம்மதிங்க அப்படின்னு சொல்ல. அந்த அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதியில் இல்லாமல் நீ வேற ஒரு பையனை போய் லவ் பண்ணுறியா, அதனால் இந்த காதலுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல. இந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, காதலனை மறக்க முடியாமல் வீட்டுக்குள்ளே போய் ரூமை சாத்திக்கின்னு இருட்டு வீட்டில் கிடக்குறா. கடந்தோடனே அவளுக்கு பிட்ஸ் மாதிரி வந்துடுது. வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. இப்போ தான் பெரிய ட்விஸ்ட் உருவாகுது. அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன ஒரு சூழ்நிலை சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வித்தியாசமான நோய் இருக்குது. அது என்ன நோயின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும். 28 டிகிரி செல்சியஸ் தான் இந்த பொண்ணுக்கு இருக்கணும். அதாவது குளிராக இருந்தால் இந்த பொண்ணு உடம்பு பூரா கூலிங் ஆகி அதே ஒரு அரை மணி நேரத்தில் இல்லை 1/4 மணி நேரத்துலையோ இந்த பொண்ணு செத்து போயிடும். அதே மாதிரி வெப்பமாக இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து ரொம்ப வெப்பம் ஏறி உடல் சூடாகி அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் செத்து போயிடணும். இந்த பொண்ணை பார்த்துக்கிறது வந்து ஒரு கண்ணாடி பொம்மையை பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, காதலிச்சிட்டோம், இதுக்கப்புறம் விட்டுட்டு போனால் அந்த காதலுக்கே மரியாதை இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும், உடனே அந்த பொண்ணை வந்து சரி ஓகே என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு கண்ணாடி பொம்மை மாதிரி வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணோடனே அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கோசரம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் நடத்துகிறவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நோய்க்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் இருக்கார், நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த பொண்ணை வந்து நீங்கள் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊருக்கு போக சொல்கிறாங்க. போனோன்னே அங்கே போய் ஒரு வீடு எடுத்து தங்கி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் குணமாயிரும் உங்கள் மனைவின்னு சொல்லி ஒரு ஆறுதலான விஷயத்தை சொல்கிறாங்க. அதுக்கடையில் அவங்க மனைவி ஒரு மர்மமான முறையில் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கொலையாளி யார், அந்த கொலை எதனால் நடந்துச்சு அப்படின்னு கடைசி ஒரு அரை மணி நேரத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன விஷயம்னா, இந்த படத்தில் பார்த்த உடனே லவ், அதுக்கப்புறம் உடனே கல்யாணம் அப்படின்னு டக்குன்னு சீன் முடிஞ்ச மாதிரி பார்த்துட்டு ஆரம்பத்தில் இருந்தாலும் கூட அந்த ஒரு சில சீன்கள் வந்து ட்ரூ லவ் காட்டுறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நம்ம என்ஜாய் பண்ணியே பார்க்கலாம். அந்த மாதிரி தெலுங்காக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த படம் வந்து தமிழில் டப் பண்ணி வெளியிட்ருக்குறாங்க. லிப்சிக் சிங்கிங் எல்லாம் சூப்பராக இருக்குது. அதுபோல் இடைவேளைக்கு அப்போ வரக்கூடிய அந்த சீனில் வந்து அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம், ஹீரோயின் இறந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொலையாளி யாருன்னு இவர் கண்டுபிடிக்கவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த கொலையாளி யாருன்னு இவங்களுக்கே தெரிஞ்சு போயிடுது. இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஹாரர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஹர்ஷா வந்து இந்த படத்தில் வந்து காமெடி பண்ணிக்கிறாரு. தெலுங்கு நடிகர், அவர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவர் இந்த படத்தில் காமெடி பண்ணிக்கிற ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து அவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அஞ்சலி சாகலை, உயிரோடு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு கொஞ்சம் தடுமாட்டம். ஏன்னா என்னடா அது எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம கணக்கு தெரிய மாட்டேங்கிறாள் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்சி அந்த கிரைமை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த கிரைமை கண்டுபிடிச்சி அந்த ஆள் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் அவரோட சூழ்நிலை எப்படி மாறிச்சு அப்படிங்கிறதெல்லாம் மொத்த கதை இந்த படம். ஓப்பனிங்லேயே ஒரு பெரிய ட்விஸ்டோடு தான் படத்தை ஆரம்பிப்பாங்க. அவர் வந்து ஒருத்தர் வந்து கத்தியால் குத்துவார், கட்டி வச்சிருந்து. அந்த சீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்னமோ பெரிய ப்ராப்ளம் நடக்க போகுது அப்படிங்கிறது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோதான். இந்த படத்தினோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தில் முக்கியமாக இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, காதல் இருக்குது, இந்த படத்தில் வந்து சாங்ஸ் இருக்குது, இந்த படத்தில் வந்து நல்ல
ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது, இந்த படத்தில் வந்து ஹாரர் இருக்குது, இந்த படத்தில் வந்து த்ரில்லர் இருக்குது. எல்லாமே கலந்து கொடுத்த படம் தான் இந்த 28 டிகிரி செல்சியஸ். தெலுங்கு படமாக இருந்தாலும் கூட பார்க்குறதுக்கு மன நிறைவாக இருக்குது, அவ்வளோதான். நெகட்டிவ் நிறையா இருக்குது, ஆனால் அதை சொல்ல விரும்பலை. இந்த படம் நல்லா தான் இருக்குது. என்னோடய விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ.